23 வரையும் நம்ம எடுத்தாலும் தப்பு இல்லை. ஸோ சார் என்ன சொல்றாருன்னா, கொலை பண்றது தப்பு தான். அதை ஒரு ட்ரீம் வேர்ல்டில் ஒரு விதமான ஜஸ்டிஸாக ஃபர்ஸ்ட் பார்ட் இந்தியன் பேசுது. ஸோ அதை பார்த்துட்டு ஃபுல்லாக இது நடக்கும்னு நம்புறவங்க எப்படி 102 வயசுல சேனாபதியால் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸோ அந்த ட்ரீமுக்கான பதில் 102 வயசுல சேனாபதி வாட் இஸ் ஹி டூயிங், வாட் இஸ் ஹிஸ் அபிலிட்டி? ஏன்னா என்னுடைய வயசு எனதல்ல. இப்போ நான் நான் சந்தித்த பெரியவர்களை பாலச்சந்திரன் உதாரணத்துக்கு சொல்லலாம், அல்லது ஒவ்வொரு ஆள்கிட்ட இவர்கிட்ட இருந்து கூட நான் செட்டில் இருந்து பாடம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு செட்டில் இவ்வளவு கயாசு நிலவும் செட்டில் அமைதியாக எப்படி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஏன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம வாத்தியார். அதாவது அவருடைய பிபியை அப்படி பாப்பா உனக்கு கொஞ்சம்னு கொடுத்துருவாங்க. நமக்கெல்லாம் பிபி வந்துடும். அதுக்கு நேர் எதிர்மாறானதை இன்னொரு தலைமுறையிலிருந்து கற்றுக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது சேனாபதியோட வயசு 170 வரலும் இருப்பாரு. ஏன்னா 1000 வயசு அது எல்லாத்துக்கும் சேனாதிபதி அவராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குணாதிசயத்தை கொடுத்து விட்டால் சேனாதிபதி சிரஞ்சீவி. நம்ம தெலுங்கு சிரஞ்சீவி கோச்சிக்க போறாரு. அவர்கிட்ட பர்மிஷன் இருக்கேங்க, அவர் பேரை யூஸ் பண்ணலாம். நான் கரீனா, அடுத்த கேள்வி உங்ககிட்ட வரேன். நீங்க ஒரு ரைட்டர், ஒரு சிறந்த டிரெக்டர், நீங்க நிறைய ஹிட் படங்கள், கல்ட் படங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்களும் சீக்குவலுக்கு ஒரு நாள் வரும். ஆனால் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரைட்டராக, ஒரு டைரக்டராக ஒரு சீக்குவல் எடுக்கிறப்போ உங்களுக்குள்ள என்ன மாதிரி டவுட்ஸ் வரும், என்ன மாதிரி ஜாகிரதைகள் நீங்கள் எடுத்துப்பீங்க, நீங்கள் யோசிக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு? தினம் செட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ அந்த மெனக்கடல் இருக்குல்ல, எவ்வளோ கவனமாக கையாளுறாரு. நம்ம பேசியிருக்கோம் நிறைய நாள். தினம் நான் ஒரு உதவி இயக்குனர் மாதிரி தான் பார்த்துட்டே இருப்பேன். அவர் எழுதின அந்த காட்சியை கையாளும் விதமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். அதில் ஒரு அழகாக ஒரு கிராஃப் போட்டு. ஏன்னா இப்போ ஒரு சில படங்களுக்கு நம்ம போகும்போது நான் யாரையும் குற்றம் சொல்லலை, ஒரு எல்லாம் சுற்றி வராங்க, எல்லா இடத்துலையும் ஒரு 30 ஆக்சஸில் ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கத்துற காட்சியாக இருந்தால் கூட நீ எதை வைப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா கத்திடலாம் அப்படின்னா கூட, இல்லை சார் அது இப்போ சொல்ல முடியாது, நீ கத்திடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஆக்சஸில் தான் ஷார்ட் வரும், இல்லைன்னா இது பேலன்ஸில் இருக்கும், இன்னொரு நாள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒவ்வொரு காட்சிக்கும் நீங்கள் போடுற அந்த வரைபடத்தை வச்சு ஒரு புக்கு போடலாம் அப்படின்னு நான் கேட்டேன். போங்க அப்படின்றாரு. அது அவ்வளவு நேர்த்தியாக அந்த கையாண்ட விதங்கள், இதற்கான ஆய்வு, எப்போ எந்த விஷயம் கேட்டாலும் அதற்கு சரியான ஒரு பதிலோட இருக்கிறது இருக்குல்ல. ஒரு முறை என்கிட்ட சொன்னார், சார் பக்கத்தில் போயிட்டு ஒரு காட்சியை சொல்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, நான் அதில் 100 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரோட தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கு சரியான பதில் சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மேல் நம்பிக்கை வந்துடும்ல. அதற்கு தான் ஒவ்வொரு இயக்குனருமே போராடுவது. அதான் சொல்லுவார், இப்போ 100 கொஸ்டின் நானே கேட்டு 100 ஆன்சர் நானே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் தயாராக போய் நிற்பேன். எனக்கு இதெல்லாம் தான் அண்ணங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது. அவர் சொல்றது பார்த்தா ஒன்று தோணுது சார், அந்த காலத்தில் நீங்கள் இந்தியன் 1 எடுக்கிறப்போ செட்டில் நிறைய பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் உங்களையும் கேமராமேனையும் தவிர யாருமே ஆக்சுவலாக படத்தில் வரப்போகிற அந்த மேஜிக்கை